மதி காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி கேக்குறாங்க, எத்தனை கப்பு அரிசி வச்சிருக்க? அத்தை, 3 கப்பு. போதும் இல்ல அத்தை? பெரிய கப்பு தானே வச்சிருக்க? ஆமா அத்தை, போதும் போதும். காய்கறி எல்லாம் எதுக்கு வெட்டுற? சாம்பார் வைக்கிறதுக்கு அத்தை. என்ன மதி, அன்னைக்கும் சாம்பார் தான் வச்ச, இன்னைக்கும் சாம்பாரா? வேற எதுவுமே உனக்கு செய்ய தெரியாதா? சாம்பாரோட என்னென்ன சமைக்க போற? அத்தை, முட்டை ஆம்லேட்டு. அப்புறம் அவ்வளவுதான். அவ்வளவுதானா மதி? உங்க வீட்டுல இப்படிதான் சாம்பாரு ஆம்லேட்னு வச்சு சாப்பிடுவீங்களா? இப்படிதான் அத்தை சாப்பிடுவோம். அதி, உங்க வீட்டு கதையெல்லாம் இங்க நடக்காது. நாங்கெல்லாம் விதவிதமா வகை வகையா சாப்பிடுவோம். அத்தை, எனக்கு விதவிதமாலாம் சமைச்சு பழக்கம் இல்ல. மதி, இனிமேட்டு சமைக்க கத்துக்கோ. சாம்பார்லாம் வேண்டாம், நான் சொன்னதை மாத்திரம் செய்யி. பருப்பு உருண்டை குழம்பு பண்ணிரு. காலிஃபிளவர் இருக்கு, அப்படியே அதை வறுவல் பண்ணிரு. ரசத்தை வச்சு அப்பளம் பொரிச்சிரு. உன் ஆசைக்கு அந்த முட்டை ஆம்லெட்டையும் போட்டுரு. நீ ரொம்ப யோசிக்காத, நான் சொன்னதை மாத்திரம் செஞ்சா போதும். மதி சொல்றாங்க, அத்தை, உருண்டை குழம்பு எங்க வீட்டுல வச்சதில்ல. ராஜலட்சுமி சொல்றாங்க, உங்க வீட்டுல எதைதான் ஒழுங்கா பண்ணிருக்காங்க? மதி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அது ரெண்டையும் எடுத்துக்கோ. அத்தை, அளவு அதை வேற சொல்லணுமா மதி உனக்கு? 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோ, 1/2 கப்பு துவரம்பருப்பு. கடலைப்பருப்பு எது, துவரம்பருப்பு எதுன்னு உனக்கு தெரியும்ல மதி? தெரியும். ராஜலட்சுமி செய்முறைய சொல்றாங்க, மதி செய்யறாங்க. மதி கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜலட்சுமி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில, உன் சந்தேகத்தை எல்லாம் என்னால எல்லாம் தீர்த்து வைக்க முடியாதுரி. நீ என்னமோ பண்ணி எப்படியாவது சமைச்சு வை, நான் போறேன். சுரேஷ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அவருக்கு கேஸ் வருது. கேஸ் கொடுத்தவங்களையும் சம்பந்தப்பட்டவங்களையும் உட்கார வச்சு பேசி பாக்குறாரு. சுரேஷ் வீட்டுக்கு வந்த உடனே ராஜலட்சுமி சொல்றாங்க, சுரேஷ், இன்னைக்கு மலரு சமைக்கல, மதிதான் சமைச்சா. வேலைக்கு போகாம வீட்டுல தானே இருக்க, வீட்டு வேலைய செய்யின்னு நான் தாண்டா சொன்னேன். இல்லன்னு வச்சுக்கோ சுரேஷ், அவளை வலிக்கே கொண்டுட்டு வர முடியாது. மலரு சொல்றாங்க, அத்தை, நான் பரிமாறட்டுமா? மலரு, சமைச்சவள எங்க காணோம்? அத்தை, ஏதோ போன் வந்துச்சுன்னு போனா. மதி கையில இருக்க போனை கீழே வச்சுட்டு தட்டை எடுத்துட்டு வராங்க. சாப்பாடு பரிமாறுறாங்க. ராஜலட்சுமி சொல்றாங்க, பரவாயில்லையே மதி, நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்ட. சுரேஷோட அப்பா சொல்றாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு, இது என்ன குழம்பு? மலரு சொல்றாங்க, பருப்பு உருண்டை குழம்பு மாமா. எல்லாம் தெரியுது மலரு, இந்த குழம்புல உப்பு இல்ல, உரப்பு இல்ல, புளிப்பு இல்ல, சப்புன்னு இருக்கு. இருங்க மாமா, நான் பாக்குறேன். ஆமா, எல்லாமே கரெக்டா இருக்கு. மலரு, யாரு சொன்னது? வாயிலே வைக்க முடியல, நீயே சமைச்சிருக்க வேண்டியதானே. அம்மா, அத்தை தான் எனக்கு வேற வேலை கொடுத்துட்டாங்களே. சுரேஷ் சாப்பிடாம எந்திரிச்சு போறாரு. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் சுரேஷ சாப்பிட்டு போ சொல்றாங்க. சுரேஷ் கைய கழுவிட்டு நான் வர்றேன் அண்ணின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சுரேஷோட அப்பா சொல்றாரு, சாப்பாடு மலரு சமைக்கிற மாதிரி எல்லாம் வராது, சும்மா சாப்பிடணுமேனு தான் சாப்பிட்டேன். மாமா, இப்ப சொன்னீங்கல்ல மாமா, மலர் சமைக்கிற மாதிரி வராதுன்னு. என்னைக்காவது மலர் சமைக்கிறப்ப சொல்லிருக்கீங்களா சாப்பாடு நல்லா இருக்குன்னு? நாளை சந்திப்போம்.